பக்கம் ஓயங் தன்னோட காதல சொல்லி நான் கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்னு கேட்டு ரிங்கு போட்டு ப்ரப்போஸும் பண்ணிட்டாங்க. நம்ம மியா அதை அக்செப்டும் பண்ணிட்டாங்க. ஆனா இன்னொரு பக்கம் மியா ஓயங்குக்கு ஆஃப் சிஸ்டர் ஆகுது, நம்ம ஓயங் மியாக்கு ஹாஃப் சிஸ்டர் ஆகுது. இந்த கூத்தே போதும் போதும் இருக்கிற சமயத்துல ஈரா பிரெக்னெண்டா இருக்காங்க. நான் வந்து ஷெங்கதான் கல்யாணம் பண்ணிக்க போறேன் அப்படிங்கறத எல்லாரும் முன்னாடி அனௌன்ஸ் பண்ணிடுறாங்க. சேர்மேன் மயங்கி விழுந்து ஹாஸ்பிட்டல் இருக்காரு. இதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படிங்கறத கண்டினியூவா பாத்துடலாங்க. அதுக்கு முன்னாடி என்னோட வாய்ஸ் ஓவர் நரேஷன் ஸ்டோரி எல்லாம் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிட்டு பாருங்க. அப்படியே உங்க ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த எபிசோட ஸ்டார்டிங் சீன்ல ஆன்ட்டி வந்துட்டு துருவி கேட்கறாங்க, யார் ப்ரப்போஸ் பண்ணா, ரிங் ஏது, அது இதுன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டே இருக்கிறப்போ, ஆன்ட்டி ஒரு நிமிஷம், நான் நிறைய விஷயங்களை யோசிக்கிறேன், முக்கியமா உங்களை பத்தி. நானும் அங்கிள் லீயும் தான் அங்க வந்து உங்களை காப்பாற்றணும், இல்லைன்னா அவனுக்கு உங்களை விட்டுருக்கவே மாட்டாங்க. அங்கிள் என்கிட்ட சொன்னாரு உங்க அப்பா கிட்ட நீ கண்டிப்பா சொல்லிடுன்னு சொல்லிட்டு. ஆனா அப்பா கிட்ட நான் சொல்லாம இருக்கேன் அப்படின்னா அதுக்கு ஒரே ஒரு காரணம், ஏற்கனவே மனவேதனையோட இருக்கிறவர் இதையும் நினைச்சு வேதனைப்படுவாரோ அப்படிங்கிற பயத்துல தான். அப்படியே என் கண்ணனுக்கு மனவேதனை அப்படிங்கிறப்போ நீங்க உங்க வாழ்க்கையை விட்டுட்டு டைவர்ஸ்க்காக இங்க வந்து உட்காந்துருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்பா நினைச்சிட்டு இருக்காரு. ஆனா நீங்க பண்றதெல்லாம் பார்த்தா எனக்கு என்னமோ உங்க ஹஸ்பண்ட் மேல தப்பு இருக்கிற மாதிரி தெரியல, உங்க மேல தப்பு இருக்கிற மாதிரி இருக்கு. இது எல்லாத்தையுமே சொல்ல வந்தா அப்பா வேதனைப்படுவாரோன்னு நான் பயப்படுறேன். ஏற்கனவே தங்கச்சி வாழ்க்கை இப்படி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு வேதனைப்பட்டு இருக்காரு. அதனால நான் சொல்லாம இருக்கேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரி ஆண்டி, அதெல்லாம் இருக்கட்டும். நான் என்னோட செயின் ஒன்று குட்டியா பென்டன் வச்ச மாதிரி ஒன்று என்னோட ரூம் டேபிள்ல வச்சிருந்தேன், நீங்க பாத்தீங்களா அப்படிங்கிறப்போ, இல்ல நான்லாம் ஒன்றும் பார்க்கல, நான் எதுக்கு ரூமுக்கு வரப்போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நைஸா ஆன்டி எஸ் ஆயிடுறா. இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கிற சமயத்துல உடனே டிஸ்சார்ஜ் ஆகணும், நான் நல்லா தான் இருக்கேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஓயங்கோட அப்பா சொல்றாங்க. நான் ஓயங்க இருந்துட்டு இல்லப்பா, இன்னும் கொஞ்ச நாள் வந்துட்டு ரெஸ்ட் எடுங்களேன், நீங்க இப்படிதான் ரெஸ்ட் எடுக்கவே முடியும், நீங்க ஆஃபீஸ் போயிட்டீங்க வீட்டுக்கு போயிட்டீங்க அப்படின்னா வேலண்டே இருப்பீங்க அப்படிங்கிறப்போ, இல்ல நான் ரொம்ப வந்து ஸ்ட்ராங்கா இருக்கேன், அந்த நான் முடிக்க வேண்டிய சில காரியங்கள் இருக்கு, என்னை தயவு செய்து கம்பல் பண்ணாத, நான் சொல்றது மட்டும் செய், போய் டிஸ்சார்ஜ் சம்மரியெல்லாம் முடிச்சுட்டு வா அப்படின்னு சொல்றாங்க. ஓகேன்னு சொல்லிட்டு வர்ற சமயத்துல தான் இவர் வந்து இவங்க அப்பாவோட மெடிக்கல் ரிப்போர்ட் பார்க்க வேண்டியதாக வந்துடும். அதுல இவருக்கு கேன்சர் இருக்கு அப்படின்ட்டு இருக்கும். அதை பத்தி டாக்டர் கிட்ட கேட்கறதுக்கு உங்க அப்பா இதை அவங்க ஃபேமிலி கிட்ட சொல்லியிருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைச்சேன்ப்பா. இன்னும் சொல்லாம இருக்கிறது தப்பு தான், ஏன்னா அவரோட கண்டிஷனுக்கு ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கெல்லாம் தெரிஞ்சிருக்கணும், ஏன்னா எப்போ எது வேணா நடக்கலாம். ஏன்னா நான் அதை ஏற்கனவே அவர்கிட்ட நான் சொல்லியிருந்தேன், பட் அவர் இன்னும் சொல்லலை அப்படிங்கிறது எனக்கு வருத்தமாக தான் இருக்கு. இதுதான் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சொல்லிடுறாங்க. அது மட்டும் இல்லாம நோய் வந்துட்டு கேட்பாங்க, ஃபாரினுக்கு ஏதாவது கூப்பிட்டு கொண்டு ட்ரீட்மெண்ட் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இல்லப்பா லாஸ்ட் ஸ்டேஜில் இருக்காரு, நீங்க அப்படி ட்ரீட்மெண்ட்டே பார்த்தா கூட ட்ரீட்மெண்ட்லேயே நாட்கள் போகுமே தவிர்த்து இம்ப்ரூவ்மெண்ட் இருக்காது, அதுக்கப்புறம் உங்க விருப்பம், ஃபாரின் கூப்பிட்டு போய் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறீங்க அப்படின்னா மொத்தமாக அது உங்க விருப்பம் தான் அப்படின்னு சொல்லிடுவாங்க. இதெல்லாத்தையும் கேட்டு வந்த ஓயங்குக்கு அவ்வளோ வேதனையா இருக்கும். அப்புறம் தான் ஒவ்வொரு விஷயமா புரியும், அப்பா ஏன் தன்னை ரொம்ப கம்பல் பண்ணாரு, கம்பெனிக்கு வர சொன்னார் அப்படிங்கிறதுல இப்போதான் புரிய ஆரம்பிக்குது. அது மட்டும் இல்லாமல் ஒரு வாட்டி கூட ஓயங்க பார்த்து சொல்லியிருப்பாங்க, நீ சின்ன பிள்ளையா இருந்தப்போ நான் அதிகமாக உங்ககிட்ட நேரம் செலவிடவே இல்லை அப்படின்னு சொன்னது எல்லாமே தனக்கு இன்னும் நாட்கள் கிடையாது, சீக்கிரம் செத்து போயிடுவோமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேதனையில தான் அவர் பேசியிருக்காருன்னு புரியுது. தப்பாவை டக்குன்னு நேரில் போய் பார்க்கறதுக்கு மனசே வரல. அவர் ரூமுக்குள்ள வெயிட் பண்ணிட்டு இருக்காரு, டிஸ்சார்ஜ் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் போலான்ட்டு. தள்ளி நின்று பார்க்குற ஓயங்குக்கு நாம எப்பவுமே ஏன் அடுத்தவங்க இப்படி பண்றாங்கன்னு யோசிக்கிறதே இல்லை. இவர் என் அப்பா, இவர் திடீர்னு என்கிட்ட ரொம்ப ஹார்ஷா நடந்துக்கிட்டாரு, என்னை கம்பல் பண்ணாரு, அதை பத்தி ஏன் எதுக்குன்னு யோசிக்காம என் இஷ்டத்துக்கு மாற என்ன நடக்க வைக்கிறாருன்னு சொல்லிட்டு நான் கோவம் தான் பட்டேன். நான் பொறுப்பான பையனா பொறுப்பில்லாத பையனா அது எல்லாத்தையும் தாண்டி நான் மனுஷனாவே கூட நடந்துக்கல போல இருக்கு அப்படின்னு ரொம்ப வேதனைப்படுறாரு. இங்க அப்படியே சீனை கட் பண்ணா டிஸ்சார்ஜ் எல்லாம் ஆயாச்சு. சேர்மேன் வீட்டுக்கு வந்துட்டாரு. அடுத்த நாள் ஆஃபீஸ்க்கு வந்ததும் தன் பொண்ணான, அதாவது தன் வளர்ப்பு பொண்ணான ஈராவை கூப்பிட்டு அனுப்புறாங்க. அவங்களும் வந்துட்டு, ஏன்பா நீங்க திடீர்னு வந்து டிஸ்சார்ஜ் ஆகி வந்துட்டீங்க, இன்னும் கொஞ்ச நாள் கூட ரெஸ்ட் எடுத்துருக்கலாம் அப்படிங்கிறதுக்கு, இன்னும் கொஞ்ச நாள் நான் ஹாஸ்பிட்டலே ரெஸ்ட் எடுத்திருந்தேன்னா நீ கல்யாணத்தையும் முடிச்சிருப்பியடாமா அப்படிங்கிறாங்க. என்ன சொல்றதுன்னு ஈராக்கு தெரியல. ஃபர்ஸ்ட் உட்காருமா அப்படின்னு சொல்லிட்டு, இதை பாருமா ஈரா, நீ என் சொந்த பொண்ணு கிடையாது, ஆனா நான் என் சொந்த பொண்ணு மாதிரி தான் நான் உன்னை வளர்த்தேன். நீ ஷெங்க வந்து திருமணம் செஞ்சுக்கிறத நான் ஏன் வந்து வேண்டான்னு சொன்னேன்னா அதுக்கு ஒரே ஒரு காரணம் தான், அவங்கிட்ட காசு பணம் இல்லை, பேக்ரவுண்ட் அதெல்லாம் கிடையாது. சிச்சி நீ அப்படி நினச்சிக்காத. ஆனால் அவன் நல்லவன் கிடையாது. அவன் உனக்காக பல விஷயங்கள் பண்ணுறான் இந்த கம்பெனிக்குள்ளேயே, அதை நானே பார்த்துருக்குறேன். ஆனால் அது நாளைக்கு உன் பக்கம் திரும்பாதுங்கிறதுக்கு என்ன நிச்சயம்? உன்னை எப்படியாவது இந்த கம்பெனிக்கு சேர்மன் ஆக்கிறதுக்காக அவன் பாடுபடுறான் அப்படிங்கிறது அப்பட்டமாக தெரியுது. அது மட்டும் இல்லாமல் உன்னை கல்யாணம் பண்ணிட்டது மூலியமாக அவனுக்கு பல ஆதாயங்கள் இருக்குது, நாளைக்கு அதில் உனக்கு எகென்ஸ்ட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு என்னமா அர்த்தம் அப்படிங்கிறதுக்கு, அப்போ நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியுது, ஷெங்கு பண்ணதில்ல எனக்காக தான், ஆனா எனக்கு எதிராக ஷெங் எப்பவுமே பண்ண மாட்டான், அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குப்பா. ஒருவேளை அப்படி நடக்க வந்தா கூட அதை எப்படி ஃபேஸ் பண்ணணும்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரி, இந்த பொண்ணு இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கிறப்போ இதுக்கு மேல இவரால் முட்டுக்கட்ட போட முடியல. அதனால வேற ஒரு விஷயத்த சொல்றாரு, இதை பாருமா, இந்த விஷயம் எனக்கு எப்பவோ தெரிஞ்சிருச்சு, ஆனா பேசாம இருந்தேன், ஆனா இப்ப பேச வேண்டிய சூழ்நிலைக்கு நான் வந்துட்டேன். ஆக்சுவலா உன் தம்பி இந்த மாதிரி வெக்கேஷனுக்காக போறான் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட பிளான் எல்லாமே இருக்கக்கூடிய அந்த ஷெட்யூல் பேப்பரை நான் உங்ககிட்ட மட்டும்தான் கொடுத்தேன், வேற யார்கிட்டயுமே நான் ஷேர் பண்ணல. ஆனா தாய்லாந்துல அந்த டைம்ல அவங்க போனதுக்கு அப்புறமாக கடத்தப்பட்டிருக்கான். அவனை அடைச்சு வச்சிருக்கிற இடத்துல
ஆக்சுவலா நம்ம பணம் கொடுத்துருந்தா கூட உன் தம்பியை விட்டுருக்க மாட்டாங்க, ஏன்னா கொல்ற மோட்டிவ்ல தான் இருந்திருக்காங்க. அங்கிருந்து தப்பிச்சு வந்ததுக்கு அப்புறமாக ஓயங்கே என்கிட்ட சொன்னா. அப்படி இருக்கிறப்ப அப்படின்னு ஆரம்பிக்க, அப்ப என்ன சந்தேகப்படுறீங்களாப்பா? நான் இந்த பதவிக்காகவும் இந்த கம்பெனிக்காகவும் தம்பியை கொல்ற அளவுக்கு நான் போயிருப்பேன் சந்தேகப்படுறீங்களாங்கிறப்போ, பாத்தியா மறுபடியும் தப்பா புரிஞ்சுக்கிறேன். நான் உன்னை நம்புறேன், ஆனா அப்படின்னு ஆரம்பிக்கிறப்போ, அப்பா நீங்க அங்க சுத்தி இங்க சுத்தி ஷெங்கு கிட்டதான் வரீங்கன்னு எனக்கு தெரியுது. ஆனா நான் ஓயங்கு எங்கெங்கெல்லாம் போறோம் அப்படிங்கிற அந்த ஷெட்யூல் ஷீட்டை அவங்ககிட்ட கூட சொல்லவே கிடையாது அப்படிங்கிறாங்க. ஆனா இவங்களுக்கு தெரியாம ஷெங்கு போட்டோ எடுத்துக்கிட்டா அப்படிங்கிறது நம்மளுக்கு தான் தெரியும். இதுக்கு மேல சேர்மனால ஒன்றும் பேச முடியல. சரிம்மா, நீ இந்த அளவுக்கு உறுதியா சொல்றப்போ உன் தம்பியான ஓயங்க கடத்தப்பட்டது அப்படிங்கிறது எதர்ச்சியா நடந்ததாகவே இருக்கட்டும், விட்டுடு. நான் இப்போ உனக்கு சம்மதம் கொடுக்குறேன், நீ ஷெங்க தாராளமா கல்யாணம் பண்ணிக்கலாம். ஆனா அதுக்கு முன்னாடி ஜெனரல் மீட்டிங் வைக்கணும். நீ போர்ட் ஆஃப் மெம்பர்ஸ்ல ஒருத்தியா இருக்க, அதுல இருந்து நீ ரிசைன் பண்ணிடணும். இதுக்கு ஒத்துக்கிறியா அப்படின்னு கேட்டு முடிக்கிறதுக்குள்ள இருந்துட்டு ஒத்துக்கிறேன் அப்படின்னு ஒரே பேச்சுல முடிச்சிருவாங்க. அப்படியே கொஞ்சம் ஸ்தம்பிச்சுதான் பாப்பாரு. அதுக்கப்புறமாக சரிம்மா எல்லாமே ஓகே நீ கிளம்புவோம் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமாக ஈரா போயிடுவாங்க. அதுக்கப்புறமாக இவரால் நிக்க கூட முடியாது, பயங்கர டயர்டா இருப்பாரு. இந்த பக்கம் ஓயங் பாடி கார்டு கூப்பிட்டு பேசுறாங்க. உங்களுக்கு எல்லாமே தெரியும் தானே, எங்க ஃபேமிலி பத்தி உங்களுக்கு எல்லாமே தெரியும் அப்படிங்கிறப்போ, எங்க அப்பாவுக்கு இருக்கிற கேன்சர் பத்தி தெரியும்ல அப்படிங்கிறதுக்கு ஆமா தெரியுங்கிறாங்க. இதுல தெரிஞ்சிருந்து ஏன் என்கிட்ட சொல்லல? ஏன்னா நான் யார்கிட்ட என்ன சொல்லணும் அப்படிங்கிறது நான் எடுக்கிற முடிவு கிடையாது, இன்னொருத்தங்க எனக்கு கொடுக்குற ஆர்டர். உங்க அப்பா எனக்கு கொடுத்த ஆர்டர், இதை பத்தி உங்ககிட்ட சொல்லக்கூடாது அப்படிங்கிறது. அது மட்டும் இல்லாம உங்களை கூப்பிட்டு வர்றதுக்காக ஃபர்ஸ்ட் பிரான்ஸ்க்கு அனுப்பிச்சாரு இல்லையா, அப்பவே அவரோட மெடிக்கல் கண்டிஷன் எல்லாத்தையும் சொல்லி தான் அனுப்பிச்சாரு. அதனாலதான் உங்களை கூப்பிட்டு வரதுல நான் அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருந்தேன். எனக்கு என்ன ஆர்டர் கொடுக்கப்படுதோ அதை தான் என்னால செய்ய முடியும். உங்க எல்லாரோட பாதுகாப்பு எனக்கு முக்கியம். சரியாதான் செஞ்சிருக்கேன்னு நான் நம்புறேன். நீங்க ஒரு நல்ல பையனா நடந்துக்கணும் அப்படிங்கிறது உங்க அப்பாவோட ஆசை. அதனால நானும் கொஞ்சம் கண்டிப்பா இருந்தேன். போற உயிரை யாராலையும் காப்பாத்தி வைக்க முடியாது ஓயங், அது யாரோட உயிரா இருந்தாலும் சரி. யாரோட உயிரையும் யாராலையும் காப்பாத்தி பிடிச்சு நிறுத்தி வைக்க முடியாது. ஆனா அந்த உயிருக்கு எது சந்தோஷமோ அது நம்மளால முடிஞ்சதுன்னா அதை பண்ணலாம், மிச்சத்தை நீங்க தான் யோசிக்கணும் அப்படின்னு சொல்லிடுவாங்க. இதெல்லாம் சொல்லிட்டு பாடி கார்டு போயிடுவார். அவர் போனதுக்கு அப்புறமாக கூட இங்கேயே தனியா உட்காந்து நிறைய விஷயங்கள் யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. சரி எங்க இருக்காரு நம்ம ஓயங் அப்படின்னு சொல்லிட்டு தெரியலையேன்னு சொல்லிட்டு மியா பாடி கார்டுக்கெல்லாம் கால் பண்ணி கேட்டுட்டு இங்க ஓயங்க பாக்குறதுக்காக வருவாங்க. என்ன ஆச்சு, நீ எங்க ஏதுன்னு தெரியல, நீ போனும் எடுக்க மாட்டேன்ற. பாடி கார்டு கிட்ட தான் கேட்டேன், ஏன் ரொம்ப டிப்ரெஷனா இருக்க, என்ன பிரச்சனை ஓயங்க அப்படின்னு கேட்கறதுக்கு என்ன சொன்னாருன்னு தெரியல. இங்க சீன் அப்படியே கட் பண்ணா இங்க தாய்லாண்டை தான் காட்டுறாங்க. ரூனாவோட அம்மா எங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்காங்களோ அந்த ஹாஸ்பிட்டலுக்கு டிவி சேனல்ஸ்ல வந்து இன்டர்வியூ எடுத்திருப்பாங்க இல்லைங்களா, அதை டெலிகாஸ்ட் பண்ணது கூட அந்த கேங்ஸ்டர் ஒரு ஆளை வச்சிருந்தான் இல்லையா, அவன் பணம் வாங்க போற சமயத்துல அந்த ஆள் பார்த்து இருந்திருப்பான், பயங்கர கோபத்துல இருந்திருப்பான். ஆக்சுவலா அவனும் தலைமறைவா தான் இருக்கான், மத்தவங்க எல்லாத்தையும் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. ஆனா இவனை மட்டும் அரெஸ்ட் பண்ண முடியல. அதுக்கான காரணம் என்னன்னா, இவங்க ஆட்டோல தப்பிச்சு வரப்ப இவன் கார்ல துரத்திட்டே வந்திருப்பான், அந்த கார் ஆக்சிடென்ட் ஆயிருக்கும். அதனாலதான் போலீஸால இவன் அரெஸ்ட் பண்ண முடியல, இவன் அதுல இருந்து தலைமறைவாயிருப்பான். ஆனா இந்த நிலைமைக்கெல்லாம் காரணம் யாரு, இவங்க தானே. அன்னைக்கு இந்த ரூனா மட்டும் அவங்க எல்லாரையும் காப்பாத்த வராம இருந்திருந்தா இப்பொழுதுக்கு காசும் வந்திருக்கும், எந்த பிரச்சனையும் இல்லாம போயிருக்கும். நாமளும் தலைமறைவா வாழ்ந்துட்டு இருக்கோம், நம்ம கேங்கும் ஒன்றும் இல்லாம போயிடுச்சு அப்படிங்கிற கோவம் வருது. இவங்க எங்க இருக்காங்க ஏது இருக்காங்க நமக்கு தெரியாம இருந்தது. ஆனா ரூனாவோட அம்மா இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு இந்த நியூஸ் சேனல்ல போய் இன்டர்வியூ எடுத்ததுனால எங்க இருக்காங்கன்னு தெரிஞ்சிருச்சு. அந்த இடத்துக்கு ஃபாலோ பண்ணிட்டு மைக்கையும் பிடிச்சிக்கிறான். இந்த பக்கம் ரூனா அவங்க அம்மா கிட்ட சொல்றான், அம்மா நம்ம சைனா போலாமா, இது வரைக்கும் என் அப்பா யாருன்னு தெரியாம இருந்தது, அவங்க காசு பணத்துக்காக போக வேண்டாமா, உரிமைக்காக போலாம், அவங்க முன்னாடி நம்ம நல்லா வாழ்ந்து காட்டலாம் அப்படிங்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இப்ப இவங்களுக்கு உடம்பு நல்லாவே தேறிட்டு வந்துருச்சு. இப்ப அடிக்கடி பழசெல்லாம் மறந்து போற மாதிரி மறந்து போறது இல்ல. கடைசியா மியா கூட என் அப்பா யாருன்னு கேட்டப்போ பயங்கரமா ஸ்ட்ரெஸ் ஆயிருப்பாங்க, தலை சுத்தி விழுந்திருக்கும், எகெயின் மெமரி லாஸ் ஆயிருந்திருக்கும். ஆனா இந்த வாட்டி இவங்க கதை எல்லாத்தையும் ரூனா கிட்ட சொல்றப்போ அந்த மாதிரி எதுவும் நடக்கல. அதுக்கான காரணம் ரூனா அவங்களெல்லாம் காப்பாத்த போனப்போ அந்த ஓயங் தான் சேர்மனோட பையன் அப்படின்னு தெரிய வந்திருக்கும் இல்லையா. சோ இவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, இயற்கையே ஏதோ ஒரு வகையில இவங்களோட சொந்த பயாலஜிக்கல் ஃபாதரோட நம்ம பொண்ணை சேர்த்து வைக்க பாக்குது, அவங்க அப்பாவை தெரிய வைக்க பாக்குது, நாம பண்ணது தப்பு தான், குழந்தைங்களுக்கு அவங்க அப்பா யாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கிற உரிமை இருக்கு அப்படிங்கிறதுனால எல்லாத்தையும் சொல்லியிருப்பாங்க. சைனா போறதுக்கு இப்ப அவங்க ஒத்துக்கிறாங்க. இந்த பக்கம் சைனாவை தான் காட்டுறாங்க. எல்லாத்தையும் ஓயங் சொல்லிட்டாரு, அவங்க அப்பாக்கு இருக்கிற மெடிக்கல் கண்டிஷன் எல்லாத்தையுமே சொல்லிட்டாங்க. இது எல்லாத்தையும் கேட்டதுக்கு அப்புறமாக மியா இந்த ரிங்கை எதுக்காக என் கையில போட்ட ஓயங் அப்படின்னு கேட்கறாங்க. ஃபியூச்சர்ல என்ன நடந்தாலும் நல்லது கெட்டது கஷ்டம் நஷ்டம் எதுவாக இருந்தாலும் நம்ம ஒன்னாவே இருக்கணும், அதுதான் இந்த ரிங்கோட அர்த்தம் அப்படிங்கிற சமயத்துல அப்படி இருக்கிறப்ப நான் எப்போ உன் கூட தான் இருப்பேன், உங்க அப்பா என்ன சொல்றாரோ அதை படி கேளு, இந்த கம்பெனி நல்லபடியா பாத்துக்கோ, உங்க அப்பா பேச்சை மீறி நடக்காத, நான் எப்போ உன் கூடவே இருப்பேன் அப்படிங்கிறாங்க. இந்த பக்கம் தாய்லாந்து தான் காட்டுறாங்க. ரூனாவோட அம்மா இருக்கிற ஹாஸ்பிட்டல தான் காட்டுறாங்க. அம்மா அடுத்த நாள் காலையில ஃபிளைட் நம்ம சீக்கிரம் பிடிக்கணும், சீக்கிரம் தூங்க அப்படின்னு சொல்லிட்டு ரூனாவை அவங்க திங்ஸ் எல்லாத்தையும் பேக் எல்லாத்தையும் ரெடி பண்ணதுக்கு அப்புறம் மைக்கு கிட்ட இருந்து போன் கால் வருது. மைக் ஒன்னும் ஈஸியாலாம் பண்ணலங்க, இந்த ஆள் அடிச்சுட்டு போயிருப்பான். தடுமாறி தான் போன் எடுத்து கால் பண்ணுவாங்க. என்னாச்சு மைக், எங்க இருக்கு, நாளைக்கு கிளம்பணும்ல அப்படிங்கிறப்போ ரூனா ஓடு, அது மட்டும் தான் சொல்லுவான். ஏன்னா அது சொல்றதுக்கு தான் அவங்ககிட்ட சக்தியே இருக்கும். என்னடா சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தா கையில கத்தியோட அந்த ஆள் வந்துட்டு இருக்கான். ரூனாக்கு புரிஞ்சு போச்சு. உடனே அவங்க அம்மா இருக்கிற ரூம்குள்ள போயிட்டு கதவை சாத்திட்டு கதவுக்கு முட்டு கொடுக்கறதுக்காக டேபிள் அதுன்னு வைப்பாங்க. ஆனா அது எல்லாத்தையும் மீறி
எல்லாத்தையும் இடிச்சு தள்ளிட்டு அந்த ஆள் ரூம்குள்ள வந்துட்டான். ஓரளவுக்கு சமாளிக்க முடியும் நம்ம ரூனாவால. சமாளிக்கிறாங்க, ஆனா அவன் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கான். ஈஸியா ரூனாவை தள்ளி விட்டுட ரூனா அடிப்பட்டு கீழே விழுந்துடுறான். அவங்க அம்மா கதறாங்க, என் பொண்ணை விடுடா அப்படின்னு சொல்லிட்டு அடிக்க வர்றப்போ அவங்க அம்மாவோட முடி அப்படி கொத்தா கையில பிடிச்சு அவங்களை இழுத்துட்டு போய் ரூனா எந்திரிக்கிறதுக்குள்ள அவங்க அம்மாவை மேல இருந்து கீழே தள்ளி விட்டுருவான். விண்டோ உடச்சிட்டு அவங்க கீழே விழுந்துடுவாங்க. ரூனாக்கு வர்ற கோபத்துக்கு இவனையும் பிடிச்சி இழுத்துக்கிட்டு அப்படியே அவங்களும் விண்டோ வழியா கீழே விழுந்துடுவாங்க. இந்த ஆளுக்கு என்னாச்சு எதுன்னு தெரியல. ரூனாவுக்கு நல்லா அடிதான், அப்படியே ரத்தம் எல்லாம் வாயிலிருந்து தெரிச்சிருக்கும். ஆனா அப்படியே தவழ்ந்துட்டு வந்து அவங்க அம்மாவை பார்த்து, அம்மா ஒன்றும் இல்லம்மா, கொஞ்ச நேரம் தான் சீக்கிரம் எல்லாம் சரியாயிடுமா அப்படிங்கிறதுக்குள்ள அவங்க அம்மாவோட உயிர் அவங்க மடியிலே ரூனாவோட மடியிலேயே போயிடுது. அழுகிறதுக்கு கூட ரூனா கிட்ட தெம்பில்லை, ஏன்னா அதிர்ச்சியில் இருக்காங்க. இன்னும் அந்த ஆள் கீழே விழுந்தான் இல்லைங்களா, அவன் சாகல. கத்தி எடுத்துட்டு இப்பவும் ரூனாவை குத்தலாம் அப்படின்னு வர்றப்போ அங்க போலீஸ் எல்லாம் வந்துடுறாங்க. அந்த ஆளை ஷூட் பண்ணி பிடிச்சிடுறாங்க. இது எதுவும் மியாவுக்கு தெரியாது. ஆனா மியாவுக்கு ஏதோ ஒரு மாதிரி மனசு வந்து பண்ணுது. நம்ம சார்ந்தவங்களுக்கு ஏதோ தப்பா நடக்கிற மாதிரி இருக்கு. என்னம்மா தூங்காம இங்க என்ன உட்காந்து பண்ணிட்டு இருக்கேன்னு அப்பா வந்து கேட்கறதுக்கு கூட தெரியலப்பா, என்னால படுத்து தூங்க முடியல அப்படிங்கிறப்போ என்னாலையும் தாமா என்னன்னே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் நைட் ஃபுல்லா தூங்காம உட்காந்து பேசிக்கிட்டே இருப்பாங்க. அடுத்த நாள் ஈராவையும் ஷங்கையும் தான் காட்டுறாங்க. ஈரா அவங்க அப்பா கிட்ட பேசின எல்லாத்தையுமே சொல்லுவா. அப்பா நம்ம கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டாரு, ஆனா அதுக்கு பதிலாக ஜெனரல் மீட்டிங் வைப்பாரம்மா. நான் போர்ட் ஆஃப் மெம்பரா இருக்கேன் இல்லையா, அதுல இருந்து நான் ரிசைன் பண்ணிடணும், இதுக்கப்புறம் கம்பெனி பக்கம் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்படின்னதும் நீ அதுக்கு ஒத்துக்கல தானே அப்படின்னு சொல்லி ஷெங்க கேட்கறதுக்கு, இல்ல ஷெங் ஒத்துக்கிட்டேன். என்ன ஈரா நீ இவ்வளவு வருடங்கள் இந்த கம்பெனிக்கு வந்து மாடு மாதிரி வளைச்சிருக்க அப்படிங்கிறதுக்கு ஷெங், என்னை பொறுத்த வரைக்கும் உங்க கூட ஒரு நல்ல வாழ்க்கை வாழணும், இந்த கம்பெனியோட பொறுப்பு வேணும். எங்க அப்பா கிட்ட உங்களோட ஆண் வாரிசான ஓயங்க விட நான் திறமையானவன் காட்டணும்னு நினைச்சேன். ஆனா இப்போ நான் ஒரு குழந்தைக்கு அம்மாவாக போறேன். வயிற்றுல குழந்தை வளர்ந்துட்டு இருக்கு. எனக்குன்னு ஒரு குடும்பம், எனக்குன்னு மட்டும் ஒரு குடும்பத்தை அமைச்சுக்கணும்னு ஆசைப்படுறேன். இப்போ அதுதான் எனக்கு முக்கியமா படுது. ஏற்கனவே உங்ககிட்ட ஒரு வாட்டி கேட்டேன் இல்லையா, எல்லாத்தையும் அப்படி இப்படி விட்டுட்டு எங்கேயாவது போய் நம்ம வாழலாம்னு சொல்லிட்டு. அதுக்கு நீ ஒத்துக்கல, ஆனா இப்போ நீ ஒத்துக்கிட்டு தான் தீரணும். நான் அந்த கம்பெனிக்கு சேர்மேன் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக நீ படாத பாடுபட்ட. அது எல்லாமே போதும். நல்லபடியாக நம்ம குழந்தைய பெற்றெடுத்து நல்லபடியாக அதை பார்த்து வளர்க்கணும். இனிமேல் நம்மளுக்கு அதுதான் முக்கியம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஷெங்குக்குள்ள என்ன சொல்றதுன்னு தெரியல. இதுக்கு மேல கம்பல் பண்ணா சொத்துக்கு ஆசைப்படுறியோன்னு கேட்டுருவாளோ ஈரா அப்படிங்கிற பயத்தில் உட்காந்துருக்காரு. நம்ம ஓயம் வீட்டில் இருக்கிற சமயத்தில் அப்பா நல்லபடியாக சத்தான ஆகாரமாக சாப்பிட்றாரா அப்படிங்கிறத வந்து நோட் பண்ணிக்கிறாங்க. எப்பவுமே ஒன்றா உட்காந்து அவங்க அப்பா கூட சாப்பிட்றதுக்கு ஓயம் பெருசாக வந்து டைம்ல ஸ்பெண்ட் பண்ண மாட்டான். ஆனால் இப்போ அவங்க அப்பா கூட உட்காந்து சாப்பிட்றான், பத்திரமா பார்த்துக்கிறான். இந்த பக்கம் சுவி எல்லாம் அப்படியே வானமே இடிஞ்சு தலையில விழுந்த மாதிரி உட்காந்துட்டு இருக்கா. ஆனா சுவியோட அப்பாவை பொறுத்த வரைக்கும் ஒரு ஏற்கனவே கிளாரிட்டியா சொல்லிட்டாரு, இதை பாருமா உனக்குன்னு இருக்கிறதா உனக்கு கிடைக்கும், உனக்குன்னு இல்லாத உனக்கு கிடைக்காது அப்படிங்கறத ஏற்கனவே தெளிவா சொல்லிட்டாரு. சுவி இப்படி சோகமா இருக்கு, அதுக்கு காரணம் தெரிஞ்சே இருந்தாலும் நாமளும் அதை எச்சா வந்து காட்டிக்க கூடாது அப்படிங்கிறதுக்காகத்தான் அவர் அமைதியா இருப்பாரு. இப்படியே இருந்தா என்ன அர்த்தம் சுவி? ஓ என் கல்யாணத்துக்கு ப்ரப்போஸ் பண்ணி மியாக்கு ரிங்கும் போட்டு விட்டாச்சு, கிட்டத்தட்ட அது என்கேஜ்மெண்ட் மாதிரி தான் அப்படிங்கிறதுக்கு, இல்லப்பா இன்னும் எதுவும் அபிஷியல் இல்லைல்ல அப்படிங்கிறாங்க. சுவிமா ஏன் இப்படி யோசிக்கிற? நீ ஆசைப்படுற விஷயம் உனக்கு சொந்தமாகறதுக்கான வாய்ப்பே இல்லை. அப்படியே சொந்தமானாலும் அந்த விஷயம் உனக்காக படைக்கப்பட்டதில்லை, இன்னொருத்தங்க கிட்ட இருந்து எடுத்துக்கிட்ட மாதிரி தான் இருக்கும். அப்படிங்கிற சமயத்துல இப்போ ப்ளீஸ்பா அடுத்தவங்களை விட நீங்க தான் என்ன பேசி பேசி நோகடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி வருத்தம் ஆயிடுறாங்க. அதுக்கப்புறமாக இவங்க 2 பேர் பிசினஸ் பண்றதா இன்வெஸ்ட் பண்றதா இருக்கும் இல்லையா. ஓயங்கோட அப்பா ஏதோ ஒரு கம்பெனி ஆரம்பிச்சாருன்னா இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் அந்த பார்ட்டில எல்லாம் பேசி இருந்திருப்பாங்க. அதுக்காக ஒரு நாள் கோல்ஃப் விளையாட போகலாம், அதை பத்தி எல்லாம் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் ஓயங்கோட அப்பா இவங்களும் முடிவு பண்ணி இருந்திருப்பாங்க. அதுக்கான மீட்டிங் இருக்குமா, நான் சீக்கிரமா சாப்பிட்டு கிளம்புறேன் அப்படிங்கிறப்போ சுவியோட முகத்தில் மீண்டும் பிரகாசம் வருது. நாம எப்படியாவது ஓயங்கோட அப்பா மனசுல இடம் பிடிச்சிடலாம், அவரை வச்சு என் பையனுக்கு நீதாமா பொருத்தம் மியா பொருத்தம் இல்லைங்கிற மாதிரி சொல்ல வச்சலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்ப நானும் வரேன் அப்படின்ட்டு குஷியா கிளம்ப ஆரம்பிச்சிடுறான். ஆனா சுவியோட அப்பாக்கு நல்லாவே தெரியுது தன் பொண்ணு தேவையில்லாத வேலையை பாக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா முடிவுல இவ அடிப்பட்டாவது உண்மை எதுன்னு புரிஞ்சுப்பா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு விட்டுடுறாங்க. இந்த பக்கம் கம்பெனி தான் கட்டுறாங்க. அடுத்த ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்கு, அடுத்து என்ன ப்ராஜெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிற சமயத்தில் ஒரு ப்ரப்போசல்ல வந்துட்டு இந்த ஷெங் கொண்டு வந்திருப்பாங்க. பட் அது எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி பார்க்குறப்போ ஒத்து வராது அப்படின்னு சொல்லிட்டு கேன்சல் பண்ணிடுவாங்க. இன்னும் போர்ட் ஆஃப் மெம்பராகவும் பிரசிடென்ட்டாகவும் தான் இருக்காங்க ஈரா, இன்னும் வந்து ரிசைன் பண்ண கிடையாது. ஆனா ஈரா கூட தனக்கு சப்போர்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது ஷெங்குக்கு பயங்கர கோவம். அதுக்கப்புறமாக ஷெங்கை தனியா பார்த்து கூப்பிட்டு, இதை பாருங்க ஷெங், நீங்க கரெக்டான ப்ரப்போசலை கொண்டு வந்தீங்க அப்படின்னா நீங்க என்ன பாயிண்ட் ஆஃப் வியூல அதை பார்த்துருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அனலைஸ் பண்ணலாம், அதை எடுத்து நம்ம ஒர்க் பண்ணலாம், ஓகே பிரச்சனை இல்லை. அதை தவிர்த்து பர்சனலா எந்த ஒரு கிரட்ஜும் எனக்கு உங்க மேல கிடையாது. நீங்களும் எங்க அக்காவை கல்யாணம் பண்ணிக்க போறதாக நான் கேள்விப்பட்டேன். எங்க அக்காவை கல்யாணத்துக்கு அப்புறம் நல்லபடியா பாத்துக்கோங்க. ஒருவேளை எங்க அக்காவை நீ யூஸ் தான் பண்ணிருக்க அப்படிங்கறது எனக்கு தெரிய வந்ததுன்னு வச்சுக்கோ, அதுக்கப்புறம் உனக்கு நான் தாண்டா ஏமா அப்படின்னு சொல்லி மிரட்டுறாங்க. இந்த பக்கம் சுவி கம்பெனிக்கு ஓயங்கோட அப்பாவை பாக்குறதுக்கு தான் வந்திருப்பான். கால்ஃப் விளையாடுறதுக்காக அப்புறமா தான் போவாங்க. ஆனா அதுக்கு முன்னாடி இதை சாக்கா வச்சு நம்ம ஓயங்கோட அப்பாவை மீட் பண்ணி நல்லா ஸ்வீட்டா பேசணும் அப்படிங்கிறதுக்காக வந்திருக்கா. உங்களுக்கு இந்த ஃப்ளேவர் டீ பிடிக்குமாமே ஓயங்க எப்பவும் சொல்லுவாரு, அதனால தான் உங்களுக்காக வாங்கிட்டு வந்தேன். அண்ட் தென் நீங்களும் எங்க அப்பாவும் கால்ஃப் விளையாட போறப்போ நானும் வர்றேன் அங்கிள் அப்படின்ட்டு பேசுறாங்க. அது மட்டும் இல்லாம அச்சோ இந்த பொண்ணு மாதிரி ஒரு பொண்ணு உண்டா அப்படிங்கிற மாதிரி தேன் மாதிரி சுவி பேசுவா. ஒரு பேச்சு தான் சேர்மன் சொல்லுவாரு,
உங்க அப்பா கொடுத்து வச்சவருமா, நீ எவ்வளோ பண்பான பொண்ணா இருக்க, எவ்வளோ சொல் பேச்சு கேட்டு நடக்கிற அப்படிங்கிறப்போ என்ன அங்கிள் இப்படி சொல்லிட்டீங்க, பெத்தவங்க நம்ம நலனுக்கு தானே சொல்லுவாங்க அப்படிங்கிறப்போ நானும் தான் பெத்து வச்சிருக்கேனே, அவன் எங்க என் பேச்சை கேட்குற அப்படிங்கிற மாதிரி அழுத்துக்கிறாங்க. ஓகே அங்கிள் நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சுவி வந்து ஆக்சுவலா இவளோட மைண்டு நான் ஓயங்க பார்க்கணுங்கிறது தான். நான் ஓயங்க பார்க்கறதுக்கு செக்ரட்டரியா இருக்கிற நான் மியாவை தாண்டி தானே போகணும். அதனால எதுவும் மியாவையே பார்க்க வந்த மாதிரி நீ ஃப்ரீயா இருக்கியாடி அப்படின்னு கேட்க, ஒரு சிம்பிளான மீட்டிங்காக ஓயங் போயிருக்காரு, அதனால அவன் நம்ம 2 பேரும் உட்காந்து பேசுவோம்னு சொல்லிட்டு கூப்பிடுறா. ஒரு சில ஒர்க் வந்து மியாவுக்கும் இருக்கும், அதை பண்ணிக்கிட்டே தான் மியா பேசிட்டு இருப்பா. அப்போ சுவி வந்து கேட்பா, நான் இப்பதான் ஓயங்கோட அப்பா பார்த்து பேசிட்டு வரேன், அவர்கிட்ட பேசுறது என்ன தெரியுதுன்னா ஓயங்க எப்போ அந்த கம்பெனி பொறுப்புகள் எடுத்துக்குவாருன்னு அவர் ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. இப்படி கம்பெனி பொறுப்புகள் ஓயங்க எடுத்துக்கிட்டதுக்கு அப்புறமா அவருக்கு நிறைய வேலை இருக்கும்ல அப்படிங்கிறதுக்கு. ஆமாமா, பிசினஸ் அப்படிங்கிறதே தனி, பர்சனல் அப்படிங்கிறது தனி, அது ஓயங் நல்லாவே பார்த்துப்பாரு, அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறப்போ சுவிக்கெல்லாம் ஓயங்கோட அப்பா மனசுல கிட்டத்தட்ட இடம் பிடிச்சாச்சுதான். ஆனா எப்படி ஓயங் மனசுல இடம் பிடிக்கிறது, மியாவை எப்படி கழட்டி விடுறதுன்னு தெரியல. இந்த பக்கம் இந்த ஆண்டியை தான் காட்டுறாங்க, ஆண்டி கிட்ட காசும் இல்ல, கேம்பிளிங் விளையாடுறதுக்கு காசு இல்லாம யார் அலோவ் பண்ணுவாங்க. அதனால எகேன் அவங்க அண்ணா கிட்டே வந்து கேட்கறதுக்கு அடிச்சிருவேன், அடிச்சு செம்ம கோவத்துல இருக்க, ஒழுங்கா இங்கிருந்து போயிடுன்னு சொல்லிடுவாங்க. எங்க போக்குறதுன்னு தெரியாம ஆப்போசிட் ஹோட்டல் தானே நம்ம மிஸ்டர் லியோட ஹோட்டல், அங்க வந்து சாப்பிடலான்னு உட்காந்துருக்காங்க. என்னங்க வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் எடுக்கிறதுக்காக சிமா தான் வந்து நிப்பாங்களா, கொஞ்சம் நேரம் கழிச்சு வாமா அப்படின்னு சொல்லிடுவாங்க. இந்த பக்கம் இவங்க அப்பாவோட ஃபுட் ஸ்டாலுக்கு சாப்பிட்றதுக்காக ஓயங் நம்ம மியா சுவி எல்லாரும் வருவாங்க. நம்ம மியா தான் இவங்க எல்லாரையும் கூப்பிட்டு வந்திருப்பா. அந்த சுவி பொண்ணு வந்தது ஓகே, ஆனா கூட ஓயங் வந்தது மியாவோட அப்பாவுக்கு பிடிக்கல. அந்த சமயத்துல இங்க மிஸ்டர் லீயோட ஹோட்டல்ல மிஸ்டர் லீ வந்துட்டு இந்த ஆண்டி பாத்துருவாங்க. அவர் எப்படி இருப்பாரு, அங்க வந்து ஒர்க் பண்றவங்க காஸ்டியூம்ல தானே இருப்பாரு. டே நீ ஏதோ பெரிய கோடீஸ்வரன் நினைச்சா இந்த ஹோட்டல்ல சர்வரா வேலை செய்யறியா, எங்க அண்ணன் பொண்ணு மியாவை ஏமாத்த பாக்குறியா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கலாட்டா பண்றப்போ சிமாலா வந்து சொல்ற, ஏமா உனக்கு என்னமா பிரச்சனை, யாரை பார்த்து என்ன பேசுற அப்படின்னு சொல்லிட்டு சண்டைக்கு வர ஆரம்பிக்க. அங்க பயங்கர சண்டை ஆகுது. இந்த பக்கம் உட்காந்து பாக்குறவங்க எல்லாருக்குமே புரியுது, மியா இருந்துட்டு அது எங்க ஆன்டி தானே அப்படின்னு சொல்லிட்டு வர. ஆன்டி மியா பார்த்துட்டு நல்ல வேலை அந்த லீ பையன்கிட்ட பின்னாடி எல்லாம் போகாது, அவன் பொய் சொல்லியிருக்கான், அவன் கோடீஸ்வரன் எல்லாம் கிடையாது, இந்த ஹோட்டல்ல சர்வரா வேலை செய்யறான். இதை பாரு இந்த ஓயங் இவன் தான் உனக்கு பர்ஃபெக்ட், நல்லா பிடிச்சிக்கோ. இதை பாரு நீ அண்ணனோட சொந்த பொண்ணாவே இல்லைன்னாலும் நான் ஒரு சாதாரண பொண்ணாவே உனக்கு அட்வைஸ் பண்றேன்டி, இல்லைன்னு வச்சுக்கோ என் வாழ்க்கை மாதிரி உன் வாழ்க்கை ஆயிடுடி அப்படின்னு அவங்க பாட்டு இஷ்டத்துக்கு பேசுறப்போ மிக வந்துட்டு கொஞ்சம் அமைதியா இருங்க அப்படிம்பாங்க. மிஸ்டர் லீ தான் எல்லாரும் போய் அவங்கவுங்க வேலையை பாருங்க, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்காக நான் அவங்க எல்லாருக்கிட்டையும் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஆன்ட்டியை தனியா அவங்க ஃபுட் ஸ்டாலுக்கு கூப்பிட்டு போவாங்க. இவங்க காசுக்காக பிரச்சனை பண்ணியிருக்காங்க நல்லா தெரியுது. அந்த ஹோட்டலுக்கு மிஸ்டர் லீயோட ஹோட்டலுக்கு எதுக்கு போயிருப்பாங்கன்னா இந்த ஹோட்டலோட ஓனர் தானே மிஸ்டர் லீன்னு சொல்லி வச்சிருப்பாங்க, அதனால தான் மிஸ்டர் லீ கிட்ட காசு கேட்கலான்னு போயிருப்பாங்க. ஆனா அங்க லீ இருந்த காஸ்டியூமை பார்த்துட்டு தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்க. இது மியாவுக்கும் நல்லா புரிஞ்சு போச்சு, உங்களுக்கு என்ன காசு தானே வேணும், உங்க பேங்க் அக்கௌண்ட்டுக்கு நான் அனுப்பிச்சு விட அப்பா கிட்ட சொல்றேன், இப்போ போங்க அப்படிங்கிறாங்க. ஆன்ட்டியும் ஓகே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து எழுந்து போயிடுவான். இது அங்க 4 பேர் நின்று பார்த்துட்டு தான் இருப்பாங்க. யாரு சிமா மிஸ்டர் லீ பார்த்துட்டு இருப்பாங்க, நம்ம ஓயிங் சுவியெல்லாம் பார்த்துட்டு இருப்பாங்க. சுவிதா கிடைக்கிற கேப்ல சேர் போட்டு உட்காந்து கூட நினைப்பான் இல்லையா, பாரு ஓயங் எவ்வளோ பிரச்சனைகள் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு நீ எத்தனை தடைகளை தாண்ட வேண்டி இருக்கு பாரு அப்படின்னதும் சிமா காதுல விழுந்தது. சிமா சும்மா இருப்பாளா, அது ஏண்டிமா உனக்கு கவலை, அந்த கவலை மியாங்குக்கு ஓயங்குக்கு தான் வரணும். நாளைக்கு அவங்க கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறமா இது எல்லாத்தையும் அசால்ட்டா பார்த்துப்பாங்க. நீ அம்மா கேப்லயே சேர் போட்டு உட்கார பாக்குறா அப்படிங்கிற சமயத்துல சிமா நீங்க 2 பேரும் போயிட்டு மியா கிட்ட பேசிட்டு இருங்க, நான் கொஞ்சம் ஓயங் கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிடுவாங்க. இந்த பக்கம் இவங்க எல்லாரும் உட்காந்து பேசிட்டு இருக்கிறப்போ எங்க ஆண்டி பண்ணதுக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்ட்டு இவங்க சிமா கிட்ட வந்துட்டு நம்ம மியா மன்னிப்பு கேட்பாங்களா. மியா பேசாம இரு, இதெல்லாம் சாதாரண விஷயம், சிங்கதுக்கு எங்கிட்ட மன்னிப்பு கேட்கிறேன், நாமெல்லாம் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு அப்படிம்பாங்க. அப்படியே சுவிய பார்ப்பாங்க. சுவியோட பார்வை அப்பப்போ ஓயங் மேல போயிட்டு வரதை நோட்டீஸ் பண்றாங்க. இந்த சுவிக்கு குத்துற மாதிரி சொல்லணுங்கிறதுக்காக இதை பாருமியா, சமயங்கள்ல நம்மளை விட தூரமா இருக்கிறவங்களை விட நம்மளுக்கு பக்கத்திலேயே சேர் போட்டு உட்காந்துருக்காங்க பாத்தியா, அவங்க மேலதான் நம்மளுக்கு ஒரு கண்ணு இருக்கணும் அப்படிங்கிறப்போ சுவிக்கு புரிஞ்சு போச்சு. டக்குனு ஓயங்க பாக்குறத நிறுத்திடுவா. ஆக்சுவலா இதுக்கப்புறமா ஒண்ணு சொல்லட்டுங்களா, சிமா உங்க எல்லாருக்கும் பிடிக்க ஆரம்பிச்சிடும். மியாவை விட சிமாவை பிடிக்கும்னா பாத்துக்கோங்களேன். இந்த பக்கம் ஓயங்கும் மிஸ்டர் லீயும் பேசிட்டு இருப்பாங்க, கொஞ்சம் பிசினஸ் ரீதியா பேசிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறமாக தாய்லாந்துல உன்னை கிட்னாப் பண்ணாங்க இல்லையா, அதுல எனக்கு ஒரு விஷயம் ஃபிஷியாவே ஆரம்பத்துல இருந்து தெரிஞ்சிட்டு இருந்தது, அதை பத்தி பேசலாம் அப்படிங்கிறப்ப சரியான சந்தர்ப்பம் வாய்க்கல. அவங்க எப்படி உன்னை வந்து கிட்னாப் பண்ணாங்க அப்படிங்கிறப்போ இதுல யோசிக்கிறதுக்கு என்ன இருக்கு, இப்போ எல்லாரோட டீடைல்ஸும் ஆன்லைன்ல சர்வசாதாரணமா கிடைக்குது. எங்க அப்பா சைனால பெரிய பிசினஸ் மேன், எங்க கம்பெனியை பத்தி ஆன்லைன்ல சர்ச் பண்ணாலே தெரியும். அந்த கம்பெனியோட வாரிசான நான், எங்க அக்கா, எங்க பேரு, போட்டோலாம் இருக்க தானே செய்யும். அதை வச்சு பார்த்துருக்கானுங்க, கிட்னாப் பண்ணா நல்லா காசு கிடைக்கும்னு நினைச்சிருக்காங்க, அவ்வளவுதான். பொதுவாக கிட்னாப்பர்ஸ் காசு வாங்கிட்டும் கிட்னாப் பண்ணி வச்சிருக்கிறவங்களை என்னைக்கு விட்டுருக்காங்க, ஏன்னா அதன் மூலியமாக இவங்களோட டீட்டெயில்ஸ் தெரிஞ்சிடும் அப்படிங்கிறதுக்காக தான் எங்களை கொலை பண்ண பார்த்துருக்காங்க, அவ்வளோதான். அப்படிங்கிறதுக்கு வெளியே இருந்துட்டு எஸ் கரெக்ட், நானும் இப்படிதான் ஆரம்பத்தில் யோசிச்சேன் ஓயங். ஆனால் இதில் முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேங்க, வேற யாருக்குமே இவங்க வந்து பாக்ஸிங் காம்படிஷன்ல ஓயங் கலந்துக்குவாங்க அப்படிங்கிறது உங்க ஃபேமிலியில யாருக்குமே தெரியாது. மிஸ்டர் லீக்கு தான் தெரியும், அவர் தான் சப்போர்ட் பண்ணுவாரு.
அவரோட கிளப்ல வந்து நம்ம ஓயங் பிராக்டிஸ் பண்றதுக்கும் அலோவ் பண்ணுவாங்க. எங்காவது காம்படிஷனுக்காக இவர் போயிட்டு அடிபட்டு வந்தா கூட இவர் தான் பக்கத்துல வச்சு ட்ரீட்மெண்ட் பார்த்துப்பாரு. உங்க ஃபேமிலிக்கும் தெரியாம பார்த்துப்பாங்க. இதை வந்து நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் எங்கெங்க காம்படிஷன் நடக்குது அதுக்கு வந்து புக் பண்ணணும் அப்படின்னா கூட லீ நீங்கள் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் ஓயங் கேட்பாங்க. அந்த மாதிரி தான் ஃப்ரான்ஸில் நடந்த மேட்சும் சரி, தாய்லாண்டில் நடந்த அந்த மேட்சுக்கும் புக் பண்ணதே நம்ம மிஸ்டர் லீ தான். அப்போ தான் அவர் சொல்கிறாரு, இந்த மாதிரி நீ பாக்ஸிங் பண்ணுற அப்படிங்கிறது யாருக்கும் தெரியாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக உன்னோட ஓயங் அப்படிங்கிற பேரை சொல்லி நான் ரெஜிஸ்டர் பண்ண மாட்டேன். எப்போவுமே இங்கிலீஷ் நேம் தான் நான் உனக்கு யூஸ் பண்ணுவேன். ப்ரூசி அப்படிங்கிற பேரில் தான் நான் உனக்கு எப்போவுமே காம்படிஷன்லேயும் புக் பண்ணுவேன். அந்த பேரோட தானே நீ கலந்துப்பேன். அப்படி இருக்கிற சமயத்தில் நீ தான் ஓயங் அப்படிங்கிறது எப்படி அவங்களுக்கு தெரிஞ்சுது? அது மட்டும் இல்லாமல் தாய்லாண்டில் அந்த அன்னைக்கு தான் உனக்கு மேட்ச் இருக்கு, ஓயங்கான நீ தான் வர்றேங்கிறது அவங்களுக்கு எப்படி தெரியும்? உன்னோட பர்சனல் டீட்டெயில்ஸ் யாருக்கும் கிடைச்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இங்கிலீஷ் நேம் ப்ரூஸ் அப்படிங்கிறத யூஸ் பண்ணி தான் ஒவ்வொரு காம்படிஷன்லையும் நான் ரெஜிஸ்டரே பண்ணுவேன். அப்போ ப்ரூஸுங்கிற நீ தான் ஓயங் அப்படிங்கிறது அவங்களுக்கு எப்படி தெளிவாக தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இந்த ஒரு விஷயம் தான் எனக்கு பயங்கரமாக இடிக்குது ஓயங் அப்படிங்கிறப்போ. இப்போதான் ஓயங்குக்கு புரியுது, ஆமாலி நீங்கள் சொல்கிறதும் கரெக்டு தான், நான் தான் ஓயங் அப்படிங்கிறது அவங்களுக்கு எப்படி தெரிய வந்ததுன்னு யோசிக்கிறாங்க. அப்படி எப்படி யோசிச்சாலும் பிடிப்பட மாட்டேங்குது இல்லி. நான் இந்த மாதிரி இந்த காம்படிஷனில் வந்து கலந்துக்க போகிறேன் அப்படின்ட்டு யாருக்குமே தெரியாதே, உன்னையும் எங்கள் அப்பாவை தவிர்த்து யாருக்குமே தெரியாதே இல்லி அப்படிங்கிறாங்க. ஆனால் என் தங்கச்சி எப்படி தெரியுமா அங்கே வந்தா, நான் உங்ககிட்ட ஃபோனில் பேசினது அவள் கேட்டிருக்கா. ஒட்டு கேட்டதுனால தான் தாய்லாண்டில் அது பேங்காக்ல உனக்கு மேட்ச்னு அவளுக்கு தெரிய வந்திருக்கு. அந்த அன்னைக்கு உன்னை பார்க்கறதுக்காக அவள் அங்கே பேங்காக் வந்திருக்கா. ஆனால் நீ ஃப்ரான்ஸில் இருந்தது அங்கே காம்படிஷனுக்காக போனது அவளுக்கு தெரியாது. அப்படிங்கிறப்போ எகெயின் சொல்கிறேன், எனக்கு இது பிடிப்படாத விஷயமாவே இருக்குது மிஸ்டர் லீ. ஏன்னா நான் வந்து ஃப்ரான்ஸ் போனது, பேங்காக் போய் அங்கே காம்படிஷனுக்காக போகிறதுங்கிறது யாருக்குமே தெரியாது, உங்களை எங்கள் அப்பாவை தவிர்த்து. இன்னும் சொல்ல போனால் நான் மீயாவை ஃப்ரான்ஸுக்கு வந்து கூப்பிட்டதே வந்துட்டு இந்த காம்படிஷன் பற்றியெல்லாம் சொல்லி கிடையாது, நம்மளுக்கு ஒரு பிஸ்னஸ் ட்ரிப் இருக்குது அப்படின்னு சொல்லி தான் நான் அவளை கூப்பிட்டேன். மீயாவுக்கே தெரியாது. ஆனால் நான் ஃப்ரான்ஸில் அவள் ரீச் ஆனதுக்கப்புறம் தான் நான் அவகிட்டே எல்லாத்தையும் சொன்னேன். யாருக்கும் தெரியாது யாருக்கும் தெரியாதுன்னு ஓயங் சொல்லிக்கிட்டே இருக்கிறப்போ இதை பாரு ஓயங், என் தங்கச்சி சிம்மா கிட்ட நான் தெளிவாக கேட்டுட்டேன், நீ எப்படி கரெக்டாக பேங்காக் போனேன்னு சொல்லிட்டு நாம 2 பேர் பேசுனதை ஒட்டு கேட்டுட்டேன். அது எப்படியெல்லாம் கேட்டேன் அப்படிங்கிறதையும் அவன் சொல்லிட்டா. என்னை தவிர்த்து உங்க அப்பாவை தவிர்த்து, அதுவும் நீ தாய்லாந்து வருவேன் அப்படிங்கிறது என் தங்கச்சி சீமாவை தவிர்த்து வேறு யாருக்கு தெரியும்? உங்க அக்கா அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்க, அஃப்கோர்ஸ் எங்க அக்காக்கு கண்டிப்பாக தெரியும். ஏன்னா நான் என்னோட ஷெட்யூலே எங்க அக்கா கிட்ட கொடுத்துருப்பாங்க. எங்க அக்கா தான் அடுத்தடுத்து வர்ற மீட்டிங் எல்லாத்தையும் எப்படி நான் அசைனே பண்ணுவா, அது கண்டிப்பாக எங்கள் அக்கா கிட்ட எங்கள் அப்பா வந்து அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் சொல்லியிருப்பார். அப்படிங்கிறப்போ எங்கள் அக்காவை சந்தேகப்படுறீங்களா நோயம் கேட்குற சமயத்தில் நான் உங்கள் அக்காவை சந்தேகப்படல, ஷெங்க சந்தேகப்படுறேன். சான்ஸே கிடையாது. எங்கள் அக்கா கிட்ட இருந்து அந்த டீட்டெயில்ஸை ஷெங்கால வாங்கியிருக்கவே முடியாது. வேலைன்னு வந்துட்டா எங்கள் அக்கா அவ்வளோ ப்ரொஃபஷனலாக இருப்பா. கம்பெனியில் எங்கள் அப்பாவை அப்பான்னு கூட கூப்பிட மாட்டா. அப்படிங்கிறப்போ அதெல்லாம் தெரிஞ்ச விஷயம் தான். ஆனால் ஷெங் எவ்வளோ பெரிய கேடி அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். அவன் ஏன் உங்கள் அக்காவை ஏமாற்றி உன் ஷெட்யூல் அவன் எப்படியும் எடுத்துருக்க கூடாது, உங்கள் அக்காவுக்கே தெரியாமல். அதுக்கப்புறமாக அவன் பிளான் பண்ணியிருக்கான், தாய்லாண்டில் வச்சு உன்னை கிட்னாப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பணத்தை கேட்டிருக்காங்க. பணத்தை கண்டிப்பாக அவங்க எல்லாத்துக்கும் பிரித்து கொடுத்துருந்துருப்பான். ஆனால் பணம் கிடைச்சதுக்கு அப்புறமாக கூட உன்னை அவனுக்கு கொண்டிருந்திருப்பானுங்க. அப்போ இவன் ரூட் கிளியர் அப்படின்னு இவங்க பாட்டுக்கு தான் மிஸ்டர் லீ பாட்டுக்கு பேசிட்டே போக, லீ ஒரு நிமிஷம் இருங்க, அப்படி நீங்கள் சொல்கிற மாதிரியே வச்சுக்கிட்டாலும் என்னை கிட்னாப் பண்ண கிட்னாப்பர்ஸ் அந்த கேங்கோட லீடர் இவனையும் தானே ஷெங்கையும் தானே துரத்திட்டு வந்தா கொள்றதுக்கு. ஷெங்குக்கும் பயங்கரமாக அடிபட்டு இருந்ததே, அதை மறுத்துட்டீங்களா? அப்படிங்கிறப்போ அதுதான் ஓயங் எனக்கு வந்து பிடிப்படாத இடமா இருக்கு. அப்படிங்கிறப்போ இதை பாருங்க லீ, நீ ரொம்ப யோசிக்கிற, இது சாதாரண கிட்னாப், இதுக்கு ஷெங்குக்கு எதுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படிங்கிறாங்க. அந்த பிடிப்படாத இடம் என்ன அப்படின்னா ஈராவோட அப்பாவை வச்சு ஷெங்கு போட்ட பிளான் தான். அது தெரியாதனால தான் லீக் அதை மட்டும் வந்துட்டு கிளியர் பண்ண முடியல. இந்த பக்கம் சும்மா வந்துட்டு மியாவை அனுப்புவாங்க. எங்கள் அண்ணன் கூட உட்காந்து ஓயன் கதையா அடிச்சிட்டு இருக்கான், அவனை சாப்பிட்றதுக்கு கூப்பிடு அப்படின்னு நினச்சிட்டு அப்படியே சுவியை பார்த்துட்டு, ஏன் சுவி உனக்கு வெக்கமான சூடு சுரணை எதுவுமே இல்லையா? அப்படிங்கிறப்போ சிம்மா நீ எதுக்கு இப்படி தேவையெல்லாம் பேசிட்டு இருக்க, அப்படி நான் உன்னை என்ன காயப்படுத்துறேன், என்னை வந்து வஞ்சம் வச்சு கருவங்கட்டி பழி வாங்கிட்டு இருக்க. அப்படிங்கிறப்போ அதுக்கான காரணம் நீ எங்க அடைய பார்க்குற, வெக்கமே இல்லை. பிரான்ஸ்ல நீயும் மியாவும் படிச்சப்போ ஃப்ரெண்ட்ஸா இருந்திருக்கீங்க. 3 வருஷம் மியாவை பத்தி உனக்கு நல்லாவே தெரியும். அப்படி இருந்தும் மியாவோட மனசை காயப்படுத்த உன்னால எப்படி முடியுது? ஏன் ஓயங் மேல இவ்வளோ வந்து கண்ணா இருக்க? எனக்கெல்லாம் மியாவை சமீபமாக தான் தெரியும். ஆனா அவன் நல்ல மனசை புரிஞ்சுக்கிட்டு என்னால அவ்வளோ வார்த்தையால கூட காயப்படுத்த முடியறதில்ல. அப்படிங்கிறப்போ இதை பாரு சிம்மா, ஒரு காலத்துல நீ ஓயங் பழைய சுத்திட்டு இருந்ததாக நான் கேள்விப்பட்டேன். உன்ன மாதிரி நீ எல்லாரையும் நினைக்கிற போல இருக்கு. அப்படிங்கிறப்போ இந்த மாதிரி வார்த்தைகளை சிம்மா அசர்றது இல்ல, டாபிக்கை மாத்தாத, மற்றவங்க எல்லாரும் சொல்ல மாட்டான். ஆனா நீ ஓயங்க பாக்குற, அடைய நினைக்கிற. ஆனா நான் ஒன்னே ஒன்று உன் நல்லதுக்காக சொல்றேன்னு கூட வச்சுக்கோ. இப்பவே நீ பேசாம அமைதியா இருந்துட்டா நல்லது, இல்லைன்னா நீ தான் ரொம்ப வருத்தப்படுவேன். அதுவும் சாதாரண வருத்தம் இல்ல, அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு வருத்தப்படுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வான் பண்றாங்க. சுவிக்கல் அப்படி கப கபன்னு எரியுது. அதுக்கப்புறம் நம்ம மியா போய் கூப்பிட்டு வருவாங்க. பேசிக்கிட்டே இருக்கீங்க, வாங்க சாப்பிட போலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்க கூப்பிட்டு வந்துருவாங்க. இங்க சீன் அப்படியே கட் பண்ணா மியா இது வரைக்கும் தன்னோட அம்மாவை தாய்லாந்து போனப்போ மீட் பண்ணதை வந்துட்டு அவங்க அப்பா கிட்ட சொல்லலை இல்லையா? இப்ப சொல்லிடலாங்கிற முடிவுக்கும் வந்துட்டா. தாய்லாந்துக்கு கூட்டிட்டு போய் அவங்களை காட்டலாம் அப்படிங்கிற முடிவுக்கும் வந்துட்டா. தாய்லாந்துல நடந்த எதுவுமே நம்ம மியாவுக்கு தெரியாதுங்க.
ஈவன் அவங்க தாய்லாந்துல இருந்து சைனாக்கு வர்றது கூட மியாக்கு வந்து சஸ்பென்ஸா இருக்கட்டும், ஒரு சர்ப்ரைஸா இருக்கட்டும் அப்படின்னு தான் வந்து ரூனா சொல்லாம வச்சிருந்திருப்பா. அதனால அவங்க தாய்லாந்துல இருந்துட்டு சைனா வர்ற பிளானும் வந்து மியாவுக்கு தெரியாது. அவங்களுக்கு அங்க நடந்த எதுவுமே மியாவுக்கு தெரியாது. தன்னோட அப்பாவை கூப்பிட்டு போயிட்டு நிறைய ட்ரெஸ் எல்லாம் வாங்கி கொடுத்துட்டு வீட்டுக்கு கூப்பிட்டு வருவா. எதுக்குமா இந்த ட்ரெஸ், இப்ப நான் யாரை மீட் பண்ண போறேன், எதுக்காக திடீர்னு எனக்கு புது ட்ரெஸ் அப்படின்னு கேக்குறப்போ, என் அம்மாவை பாக்குறதுக்காக என்னோட ட்வின் சிஸ்டரான ரூனாவை பார்க்க போறோம், அதுக்காக தாப்பா அப்படிங்கிறப்போ, என்ன சொல்ற மியா, உன் அம்மாவை பாத்தியா, அது உன் அம்மா தானா, அதனால கன்ஃபார்மா சொல்ல முடியுமா அப்படிங்கிறப்போ, கன்ஃபார்மா சொல்ல முடியும்ப்பா, என்ன மாதிரி அச்சல வாத்த மாதிரி என் ட்வின் சிஸ்டரும் கூட இருந்தா, அவ பேரு ரூனா, நம்ம எல்லாரும் பார்க்க போறோம். நிஜமாவா, அவங்க எல்லாரும் நல்லா இருக்காங்களா, நம்ம கண்டிப்பா பார்க்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுறாங்க. இதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படிங்கறத நான் அடித்தொடியில் வந்து சொல்றேங்க.